வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th என்ன டிகிரி டிப்ளமா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இமெயில் ஐடி, அதாவது நீங்கள் சாஃப்ட் காப்பி வந்து இமெயில் ஐடி மூலிமாவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ன்ற நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். கேடரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி சர்க்குலர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் நமக்கான சர்க்குலர் வந்து ஓப்பன் ஆகும். ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கோ அதெல்லாம் வேக்கன்சி சர்க்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2025 அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 13 February 2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்பவர்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா IGFக்காக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சேலரியும் வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 அண்ட் டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக தகுந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் லெவலில் உங்களுக்கு போஸ்டர் வந்து உங்களுக்கு டெல்லியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 year டியூரேஷன் வந்து இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், அப்ளிகேஷன் ரிசிப்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 March 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மூலிமாவும் நீங்கள் சாஃப்ட் காப்பி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ஆகணும். இதில் இமெயில் மூலிமாவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடியில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து டெம்பரவரியாக தான் உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஒர்க்கிங் டேஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆல் IFS ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டிகிரி படித்தவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். +2 படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக அண்டு இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுடைய அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியோ அல்லது டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தா அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டிப்ளமோ டிகிரி இருந்தாலே நீங்கள் போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டைப்பிங் ரைட்டிங்லையோ அல்லது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டில் எக்ஸ்பீரியன்ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஆல் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து மெயினாக வந்து கேட்டிருக்காங்க.
பார்ட் 2லையும் சேம் தான். உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதோட சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயும் தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ட் கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு வேறு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th நீங்கள் சயின்ஸ் அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 31 ஜனவரி 2025 அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ்மெண்ட் அண்டு சீஃப் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏ அண்ட் சிஏஓக்காக உங்களுக்கு நேஷ்னல் அத்தாரிட்டி கம்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 17 பிப்ரவரியில் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதோட சாஃப்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ஆகணும். இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட், அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அதாவது ஸ்டேட் யூடி அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரலுக்காகவும் அண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டலுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு டெப்டி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு, அப்புறம் கன்வர்சேஷன் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு டைம் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயசு வந்து 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டியூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிசிப்ட் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் எக்ஸாமெல்லாம் கிடையாது. உங்களுடைய எஜுகேஷனோட மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மார்க்கை வந்து ஹை லெவலில் இல்லாத ஜஸ்ட்டு பாஸாக இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹1 ஃபீஸ் கூட கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒன்லி இந்த மெயிலுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கேஸ், இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், எந்த கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி, நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாபு வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அண்டு உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது. சாஃப்ட் காப்பி மட்டும்தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ், தேங்க்யூ.